நீ எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு உன் இருதயத்தின் ஒரு ஓரத்திலே கரை பிடித்திருக்கும் என்று சொன்னால் உன் இருதயத்தை சுத்திகரிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஒருவேளை இன்றைக்கு நீங்க வேதனையிலும் போராட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, பாவத்தில் உழண்டு கொண்டிருக்கிறீங்க, அதனால சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்க, அதனால வேதனையிலும் கஷ்டத்தில் உழந்து கொண்டிருக்கிறீங்கன்னா இயேசுவானவர் உங்களுக்கு கற்பிக்கிற ஒரு பாடம் அருமையானவர்களே, உன் இருதயத்தை எனக்கு தான். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், எவன் ஒருவன் என் சத்தத்தை கதவை திறக்கிறானோ அவனுக்குள் நான் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். இப்போ ஒருவேளை நான் கடவுளை திருப்திப்படுத்துவதற்காக பல காரியங்களை செய்யலாம், பல புனஸ்காரங்களை செய்யலாம், பல புண்ணியங்களை செய்யலாம், பல பரிகாரங்களை செய்யலாம். ஆனால் இயேசுவானவர் சொல்லுகிறார், இது எல்லாம் வேண்டாமா, இவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம். நான் உன்னிடத்துல கேட்கிறது ஒன்னே ஒண்ணுதான், உன் இருதயத்தின் வாசலை தட்டி கொண்டிருக்கிறேன், உன் இருதயத்தை திறந்து எனக்கு கொடுப்பாயா? இயேசுவானவர் ஒரு பிரசங்கத்தை செய்கிறார். அந்த பிரசங்கத்தில் அவர் சொன்ன வார்த்தையை போன வாரத்திலே நாம் தியானித்தோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை தியானித்து மீண்டுமாக நாம் வாசித்து கடந்து போவோம். வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் நீங்க என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லமோ நம்ம பெரிய ஆளுகளா இருக்க விரும்புகிறோமே, நீதியில பெரிய ஆளா இருக்க விரும்புகிறோமா? இயேசுவானவர் சொல்லுகிறார், ஐயா, பல்வேறு மத கோட்பாடுகள் அல்லது மத சடங்குகளை செய்து இந்த ஜென்மத்திலிருந்து விடுதலை பெற்றுவிட வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறவர்களே, நீங்க மோட்சத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் நித்தியத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் பிரதான ஆசாரியர்களாக தங்களை காண்பித்துக் கொள்கிறார்கள், அல்லது வேத பாரகர்கள் பரிசேயர்கள் மத தலைவர்கள், சுருக்கமா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும், மத தலைவர்களை விட உங்கள் நீதி எப்படி இருக்கணும், அதிகமா இல்லைன்னா நீங்க பரலோகத்துல போக மாட்டீங்க, உங்களுக்கு நித்திய வாழ்வு கிடையாது, உங்களுக்கு மோட்சம் முக்தி கிடையாது. யாரை விட உங்க நீதி அதிகமா இருக்கணும்? மத தலைவர்களை விட உங்கள் நீதி பெரிதாக இருக்க வேண்டும், அதிகமாக இருக்க வேண்டும். அப்பந்தான் நீ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அதுல என்னென்ன காரியங்கள் என்று சொல்லி சில காரியங்களை பார்த்தோம். 6 விஷயம். கொலை செய்யாது இருப்பாயாக, இல்லை நம்ம கொலையை குறித்து பார்க்கிறோம். 3 காரியங்களை அதில் வேகமாக பார்த்தோம், நேரம் இல்லை, நான் கடந்து போகிறேன். 3 காரியத்தை பார்த்தோம். கொலையை செய்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக நம்ம பார்க்கிற இந்த காலத்தில் முதலாவது காரியம் கோபம். நான் ஒருத்தருக்கு விரோதமாக அதிக கோபம் வச்சிருந்தேன்னா, முறுமுறுப்பு வச்சிருந்தேன்னா, இருதயத்தில் கசப்பு வச்சிருந்தேன்னா, அது கொலை சிந்தனை உருவாவதற்கான வித்தாக இருக்குது. அவங்க அழிஞ்சு போகணும் அப்படின்னு நான் யோசிப்பதற்கான ஆதாரமாக இருக்குது. அடுத்தது, ஒருத்தரை சபிக்கும் பொழுது, கோபமான வார்த்தைகளை பேசும் பொழுது அவர்கள் அழிந்து போவதற்கான சிந்தனை உருவாகுது. அவர்கள் கெட்டு போகணும், செத்து போகணும் அப்படின்ற ரீதியில் அந்த சிந்தனை நமக்கு உருவாகுது. 3வது, ஒருத்தங்களை நியாயம் தீர்க்கும் பொழுது அவர்களை அழித்து போடுவதற்கோ அவர்களை நிர்மூலமாக்குவதற்கான ஆசை தூண்டுகிறது. இதுதான் கொலையாக முடிகிறது. ஆண்டவர் எங்க போய் பேசுறாரு, நீ கத்தியால குத்தி துடிக்க அவன் செத்தாலோ இல்லை மற்ற காரியம் கொலை செய்தால்தான் அது பாவம் என்று நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவர் உன் இருதயத்தை பார்க்கிறார். உன் இருதயத்தில் கொலைக்கு ஏதுவான சிந்தனை வந்தாலே அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அந்த மாதிரி ஏதாகிலும் உனக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா நீ என்ன முதல்ல செய்ய, உன் பலியை இங்கே வச்சுட்டு போய் ஒப்புரவாயிட்டு வந்து அவங்களோட சரி செய்துட்டு வந்துட்டு பலியை செலுத்து. ஏற்கனவே சொன்னேன், எதுக்காக பலியை இங்கே வச்சுட்டு போகணும், ஏன்னா நீ திரும்பி ஆண்டவர் இடத்துல வந்து விட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீ இப்படியே அழிஞ்சு போயிடணும்னு இல்லை, ஆண்டவர் உன்னை மீண்டுமாக வரும்படி ஆசைப்படுகிறார். சரிங்களா? அடுத்ததாக ஒரு காரியத்தை பார்த்தோம், மனம் திரும்புனா, நீங்கள் ஒருவேளை தவறான காரியங்களில் ஈடுபட்டு நான் தவறு செய்திருப்பேன் என்று சொன்னால், என்னுடைய தவறை பகிரங்கமாக ஒருத்தங்க நியாயம் தீர்க்கிறதுக்கு பதிலாக, சென்னையிலையும் பார்த்துருக்குறோம், மற்ற ஊர்களிலும் இருக்கும், குடும்பத்தில் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க, பெரியவங்களாம் வந்து உட்கார்ந்து அந்த பிரச்சனையை சரி செய்வாங்க இல்லையா? பெரியவர்கள் வந்து பேசி இந்த பெரியவர்களுடைய ஆலோசனையை
நாம் கேட்கறது. அப்போ பிள்ளைங்க என்ன செய்வாங்க, அம்மாமாரெலாம் இருக்கிறாங்க, இங்கே அம்மாமாருக்கெல்லாம் தெரியும், பெரியவங்க கூப்பிட்டு பேசினாங்கன்னா வீட்டுக்கு பெரியவங்க, குடும்பத்துக்கு பெரியவங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. எங்கள் வீட்டிலலாம் தாத்தா இருந்தாங்க, மணி ஐயா, அவங்கெல்லாம் மணி தாத்தா இருந்து, செண்பகாசாரி ஐயா, இல்லை சங்கராச்சாரியார், இவங்கெல்லாம் வந்து உட்காந்து பேசினாங்கன்னா எல்லாரும் அவங்களுக்கு கீழே இருக்கிற அத்தனை பேரும் கையை கட்டி அமைதியாக கேட்பாங்க. ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க, இப்போ நீ பார்த்து நடந்துக்கோன்னு, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, சரியா, சரிங்கப்பா, அவ்வளோதான். அதுக்கு மேலே எதிர்பேச்சு கிடையாது. இன்றைக்கி அந்த மாதிரி பெரியவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசணும், நீ ஒழுங்கா, நீ என்ன பேசுனீங்க, ஏச்சிப்பா வந்துட்டாங்க பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு. இப்போ பெரியவங்களுக்கு மரியாதை இல்லை, பெரியவங்க கூப்பிட்டு பேசினா பெரியவங்களுக்கு மரியாதை. அப்போ வேதம் சொல்லுது, நீ உன்னுடைய குற்றத்தை, உன்னுடைய தவறை நீ உணர்ந்து கொண்டாயானால் நீ முதல்ல போயிட்டு அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு என்ன செஞ்சிரு, அதை சரி செய்து விடு. இல்லைன்னா நீ பகிரங்கமாக இந்த உலகத்திற்கு முன்பதாக நியாயம் தீர்க்கப்பட வேண்டிய கட்டாயத்திற்குள்ளாக தள்ளப்படுவ. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இச்சை, சரிங்களா? வசனம் 28, 27 வாசிங்க. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. இந்த யூதர்கள் நியாயப்பிரமாணத்தை நாங்கள் கடைபிடிக்கிறோம், நாங்கள் நியாயப்பிரமாணத்தை உடையவர்கள், நாங்கள் சிறந்தவர்கள் என்று மார்த்தட்டி கொள்ளுகிறவர்கள் அன்றைக்கு யாரை குற்றவாளிகளாக தீர்த்தார்களா, ஒருவன் விபச்சாரத்திலே ஈடுபட்டால் அவன் கையும் களவுமாக, அந்த பெண்ணோ அந்த மனிதனோ கையும் களவுமாக பிடிப்பட்டால் அவர்கள் குற்றவாளிகள். ஒரு காருக்கு பின்னாடி இப்படி எழுதி இருந்தது, nothing is illegal until you are caught. சென்னையில் படித்தேன், செங்கல்பேட்டு டோல்கேட்டில் நான் நின்றுட்டு இருக்கும்போது எனக்கு முன்னாடி இருந்த காரில் எழுதி இருந்தது, nothing is illegal until you are caught. நீ பிடிப்படும் வரையிலே எதுவும் சட்டவிரோதம் இல்லை. எப்படி இருக்குது கேட்கறதுக்கு இல்ல? அப்போ இங்க யூதர்களுடைய நியாய பிரமாணமும் அப்படிதான் இருந்துச்சு. நீ செஞ்சா பாவம், ஆனால் நீ பிடிபட்டாதான் தண்டனை. செஞ்சா பாவம். இயேசுவானவர் சொல்றாரு, நீ விபச்சாரம் செய்யாமல் இருக்கலாம், என்கிட்ட ஒரு அண்ணன் பேசும்போது சொன்னாங்க, நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது எங்கள் குரூப் டிஸ்கஷனில் வந்துச்சு. அப்போ ஒரு அண்ணன் சொன்னாங்க, நம்மள நிறைய பேர் உத்தமனா வாழ்றதுக்கான காரணம் என்ன தெரியுமா, பாவம் பண்ணாமல் வாழ்றதுக்கான காரணம் என்ன தெரியுமா, விபச்சாரம் செய்யாமல் வேசி மார்க்கமாக போகாமல் நான் சுத்தமாக இருக்கிறதுக்கு நம்ம சுத்தமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, நம்மளாம் நல்லவங்கன்றதுனால இல்லை, மாட்டி போமோன்ற பயத்தினால, மனசுல நல்லவங்களாக இருப்பதினால இல்லை, எங்க மாட்டி போமோன்ற பயத்தினால நாம பாவம் செய்கிறதை தவிர்க்கிறோம். இது எந்த வகையில் தேவ நீதியை வெளிப்படுத்துகிறது? எப்படி தேவ நீதியை வெளிப்படுத்துகிறது? நீங்கள் ஒருவேளை தேவனுடைய நீதி விளங்க கேட்கணும்னு சொன்னால் யாத்திராகமம் 20:17 வாசிக்க வேண்டாம். பிறனுடைய யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. வேதம் திட்டமாய் சொல்லுகிறது, நீ என்ன செய்யாதப்பா, மற்ற எதையும் இச்சிக்க கூடாது. அதாவது வேற எதன் மேலையும் உன்னுடைய ஈர்ப்பை, உன் இருதயத்தின் ஈர்ப்பை என்ன செய்யக்கூடாது. பிறருக்கான எந்த ஒரு காரியத்தையும் நீ என்ன செய்யாத, தேடாத. அப்ப இந்த இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கொஞ்சம் ஆழமா யோசிக்கணும். இந்த இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கு? ரோமர் 3:10 செய்கிறது, எல்லோரும் பாவம் செய்து கெட்டு போனார்கள், நியாயம் நீதி செய்கிறவன் நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிறவன். எல்லாரும் கெட்டு போனாங்க, எல்லா மனுஷனும் கெட்டு போனவனாக இருக்கிறான். எப்படிங்க கெட்டு போனாங்க? எரேமியாவின் புஸ்தகம் 17:9, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? எல்லாவற்றை பார்க்கிலும் எது ரொம்ப கேடு உள்ளதா இருக்கு? இருதயமே திருக்குள்ளதும்
மகா கேடுள்ளதுமா. இருதயத்திலே பல காரியத்தை நான் வைத்துக்கொண்டு வெளியே செய்யாம இருக்கிற, வெளியே ஒருவேளை நாம் பகட்டாக பாவம் செய்யாமல் இருக்கலாம், அது மாட்டிக்கொள்வோமோ என்ற பயத்தில் தான் செய்யாமல் இருக்கிறோமே தவிர இருதயத்திலே பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். இவர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், ஒரு பெண்ணை இச்சையோட பார்க்கிற எவனும் அவளோட தன் இருதயத்தில் விபச்சாரம் செய்தாயிற்று. நீ ஒரு பெண்ணை இங்க அந்த சமுதாயத்திற்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்திரியை இச்சையோட பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட கூட விபச்சாரம் செய்தாயிற்றுன்னு. அப்ப இது பெண்களுக்கு பொருந்தாத ஒரு சட்டமா அப்படின்னு எடுத்துக்க கூடாது. இல்லை, நீ நிறைய இடத்துல பார்க்கிறோம், கல்யாணம் முடிச்சுட்டு நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வருது, ஹனிமூன் போன இடத்துல புருஷனை தலையில கள்ள தூக்கி போட்டு கொண்டு வர்றாங்க. ஏமா பண்ணனா கள்ள காதலன், காதலனோட பிளான் பண்ணி கல்யாணம் முடிச்சு வெளியே வரும்போது என்ன செய்ய வேண்டியது? அடிச்சு கொன்னுட வேண்டியது. அப்ப இதுக்கு பேர் என்ன? இது ஆண்களுக்கு மாத்திரம் சொல்லப்பட்ட சட்டம் இல்லை, இது பெண்களுக்குமானது. யாரையும் இச்சிக்க கூடாது, இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சரிங்களா? இருதயத்திலே நாம சுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார். உன் கண்களினாலே இச்சிக்காதே என்று சொல்லுகிறார். உன் இருதயத்திலே நீ இச்சிக்காதே என்று சொல்லுகிறார். உன் இருதயத்தில் அதை கொண்டு வராத. எதெல்லாம் இப்ப நம்ம இச்சைன்னு பேசும் பொழுது நம்முடைய மனம் எங்க போய் நிக்குது? ஆபாசமான காரியங்கள். ஒரு பெண் ஆணையோ ஆண் பெண்ணையோ இச்சிக்கிறதை மாத்திரம் இச்சை என்று சொல்லி அங்கே நிறுத்தி கொள்ளுகிறோம். இல்லை, அது மாத்திரம் இல்லை இச்சை. மற்றவர்கள் மேல ஏற்படுகிற பொறாமை. இல்ல, ஒருத்தன் நம்ம எதிர்க்க நல்லா வாழ்ந்துட்டானா அவன் மேல என்ன வந்துடுது? இல்ல, சிலர்லாம் முன்னேறவே கூடாதுன்னு நினைப்போம். அவங்க கஷ்டப்பட்டு போராடி வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சிட்டா நம்ம வயிறு என்ன செய்யும்? கபு 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 கபுன்னு எரியும். சமீபத்தில் அந்த மாதிரி ஒரு சம்பவம், ஒரு பேச்சு, சில சம்பவங்கள் அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. அப்படியே ஒரு விஷயம் சொல்லணும், அதை நான் சொல்லாமல் இருப்பது நல்லது என்பதுக்காக அவாய்ட் பண்ணிக்கிறேன். பொறாமை நமக்குள்ளாக இருக்கு. பெருமை, இருதயத்தில் பெருமை. பெருமை யாருக்காவது ஞாபகம் இது தோணி இருக்கா? யாருக்காவது நன்றி சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, அப்போ தேங்க்யூ, இவங்க என் வாழ்க்கையில் நன்மை செய்தாங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சு ஏதாவது சொல்லிகிட்டு இருக்கும்போது நம்ம மனசில் நம்மளுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க. நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறோம்ல, நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கிறோம், நமக்கும் தேங்க்ஸ் சொல்லுவாங்கன்னு வெயிட் பண்ணினே இருப்போம். நமக்கு அவங்க தேங்க்ஸ் சொல்லாமலே முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? நம்ம காண்டாகும். கரெக்டு, நல்லா சொல்கிறாங்க, காண்டாகுமா. இருதயத்தில் எரிச்சல் உண்டாகும். சர்ச்சில் தான் நடக்குதுன்னு வச்சுக்கலாமே, சர்ச்சிலேயே நடக்குது இது. நமக்கு நன்றி சொல்லலை, ஆராதனை முடித்தோடனே எல்லாருக்கும் போய் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கா, நல்லா இருக்கீங்களா? அம்மா தோத்திரம்மா. எல்லாரும் அவரை மட்டும் பார்க்கும்போது நன்றி சொல்லலை, போட அவனுக்கு தோத்திரம் கிடையாது. நீ நன்றி சொல்லாததுனால உனக்கு ஸ்தோத்திரம் கிடையாது. ஒரு அங்கிள் ஷேர் பண்ணாங்க, நல்ல பிரசங்கம் நடந்து கொண்டு இருக்குது. அங்கே கணவன் மனைவி உறவை குறித்து அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கும்போது இவர் பின்னாடி உட்காந்துருக்கிறாரு. இவர் நினச்சார் அந்த அம்மாக்கிட்ட, உனக்கு தான் பார்த்தியா, அந்த அம்மா பேரை மனசில் தோணி, ஏய் சண்டை, இவங்க ரெண்டு புருஷன் முன்னாடி சண்டை, அதனால் ஒன்றா உட்காரல, தள்ளி உட்காந்துக்கிறாங்க. இவங்க ஒரு இடத்துல, அவர் ஒரு இடத்துல உட்காந்துருக்குறாங்க. இவர் நினச்சிட்டு இது உனக்கு தான் அப்படின்னு அந்த வசனத்தை வாசிச்சுட்டு அவர் சொல்கிறத அப்படியே கேட்டுட்டு அப்படி திரும்பி பார்த்தா அந்த அம்மா ஆல்ரெடி இவரை முறைச்சி பார்த்துனுக்குது. திரும்பி அந்த அம்மா நினச்சிக்குதே உனக்கு தான்டா. யாரும் தனக்குன்னு எடுத்துக்கல,
யாரும் போதனைய தனக்குன்னு என்ன செய்யல ஏற்றுக்கல. உனக்கு தான் உனக்கு தான் தெருவில் போட்டுறோம். போதனை எங்க போட்டுறோம்? தெருவில். எனக்கு இல்லை, உனக்கு தான், உனக்கு தான். இருதயம் மகா திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது. இப்ப அடுத்த வசனம் 29ஆம் வசனம். உன் வலது கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். உன் வலது கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் என்ன பண்ணுப்பா? என்னப்பா? அதை பிடுங்கி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ கண்ணு இடறல் உண்டாகுது, ஒரு கண்ணா பாக்குது போன, அப்படியே கண்ணு ரெண்டு கண்ணையும் திறந்து வச்சுக்கிட்டு என்னத்த பாக்குற? ரீல்ஸு, ஷார்ட்ஸு. சரி, வேற வேற என்ன பார்க்குறேன்? ஆசியாவிலேயே ஆபாச படங்களை பார்ப்பதிலே இந்தியா 2ஆம் இடத்திலே இருக்கிறது. எவ்வளோ நல்ல விஷயம் யோசிச்சு பாருங்க. மக்கள் தொகையிலே முதலிடத்திலேயும் உலகத்திலேயே ஆபாச படங்களை பார்ப்பதிலே 2வது இடத்திலேயும் இருக்கிறோம். அருமையானவர்களே, பொருளாதாரத்தில் எங்கேயோ கிடக்கிறோம். இல்லை, ஹங்கர் இண்டெக்ஸ், பசிப்பினி இல்லாதவர்கள் வாழ்கிற வாழ்க்கைன்னா தொலை தூரத்தில் கிடக்கிறோம், எங்கேயோ கிடக்கிறோம். டெவலப்மெண்டல் இண்டெக்ஸில் எங்கே இருக்கிறோம்? எங்கேயுமே இல்லை. அப்போ இதுல எல்லாம் முன்னாடி இல்லை. ஆசியாவிலேயே 2வது இடத்திலே இந்தியா இருக்கிறது. எதுல? ஆபாச படங்களை இன்டர்நெட்டில் பார்ப்பதிலே. எவ்வளோ நல்ல விஷயம் இல்லை? மார்த்தட்டிக்க வேண்டிய விஷயம். அதுல பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா? இந்தியாவிலேயே தமிழகம் முதலிடத்தில் இருக்கிறது. யாராவது உணர்ச்சி வசப்பட்டு அலையிலியான்னு சொல்ற போறீங்க? தமிழகம் முதலிடத்தில் இருக்குது. உன் கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை என்ன செய்ய? பிடுங்கி எறிந்து போடு. பிடுங்கி எறிந்து போடு. இந்த பாவமான இச்சைகள் கண்ணின் வழியாக உன் இருதயத்திற்குள்ளாக, உன் சிந்தனைக்குள்ளாக பிரவேசிக்கிறது. நீ பார்க்கிறாய், இச்சையோட காரியங்களை பார்க்கும் பொழுது உன் பார்வை உனக்குள்ளாக இச்சையை பிறப்பிக்கிறது. அதை பிடுங்கி போடு என்று சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைங்க தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா நீ எதை பார்க்கிறாய்? சண்டே கிளாஸ்ல ஒரு பாட்டு உண்டு. என் கண்ணே நீ காண்பது என்ன என்ன, என் கண்ணே நீ காண்பது என்ன என்ன, ஏசப்பா மேலிருந்து தாழ உன்னை பார்க்கிறார், என் கண்ணே நீ காண்பது. நான் இருதயம் வாஞ்சி இச்சிக்கிறது இந்த பாவங்களை. அப்ப ஆண்டவர் சொல்லுவோம், கண்ணை என்ன செய்யுமா? புடுங்கி போட்டு. யோசிச்சு பாருங்க, வண்டி ஓட்டிட்டு போகும்போது கண்ணு எங்கேயோ போகுது, டக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு, கண்ணை என்ன செய்ய? புடுங்கி போடு. ஹெல்மெட்டை கழட்டு, தூக்கி புடுங்கி போடு அப்படின்னா கண்ணு தெரியாம எப்படி ஓட்டின்னு போற நீ வண்டியை? இப்போ மட்டும் நான் ரோட்டை பார்த்தா வண்டியை ஓட்டினுக்கிறோம். பட் இருதயம் மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்குது. பாவத்துக்கு நேராக நடத்தும் கண். அருமையானவர்களே, கர்த்தர் நீங்கள் பரிசுத்தமாக இருக்கும்படி உங்களை என்னை படைத்திருக்கிறார். அவர்களுடைய நீதியிலும் உங்களுடைய நீதி, என்னுடைய நீதியும் அதிகமாக இருக்க வேண்டும். கண் உனக்கு இடரல் உண்டாக்கினார். இஃப் யூ ஆர் அடிக்ட் டு எனி ஆஃப் தீஸ் திங்ஸ், இஃப் யூ ஆர் அடிக்ட் டு எனிதிங், ஸோ ரிமூவ் இட். எங்க போயிருக்கு? மற்றவங்க ஒரு காரியத்தை செய்கிறார்கள் என்று சொன்னால் அதை பார்த்து, அதை இச்சித்து, அதையே நானும், ஏன்னா அது ட்ரெண்ட் ஆகுது, நானும் ட்ரெண்ட் ஆகணும். நீ ட்ரெண்டா என்ன பண்ண போற? நீ ட்ரெண்டா என்ன பண்ண போற? என்ன சாதிக்க போற? காசு வருதுல்ல, ட்ரெண்ட் ஆகி வரும். பணம் சம்பாதிப்பது தவறு இல்லை, பணத்தை இச்சிப்பது பாவம். பணம் சம்பாதிப்பது தகுதி. ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்க ஆற்றலை பயன்படுத்துவது தவறு இல்லை. ஆனால் பண இச்சை பாவம். பண ஆசையே எல்லா தீமைக்கும் வேறு என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, நான் எப்படிப்பட்ட காரியத்தை இச்சித்து கொண்டிருக்கிறேன்? ஒருத்தங்க ட்ரெண்ட் ஆயிட்டாங்கன்னா அதே ட்ரெண்டை நம்ம என்ன செய்யணும்?
ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரெண்டாவது காரியம் பார்க்கிறோம், 30ஆம் வசனம் சொல்லுது, உன் வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு. கை, அதாவது கண்ணுல பார்க்கிறோம், இருதயத்திலே சிந்திக்கிறோம், கையினாலே பாவத்தை செய்கிறோம். உன் கை என்ன செய்யும்? உன் வலது கை, வலது கண் அல்லது வலது கை என்பது அன்றைய காலத்தில் சொல்லப்பட்டது ஒரு பலம் வாய்ந்த உறுப்புன்னு சொல்லலாம். இடது கையோட வலது கை அதிக பலம் உள்ளது. சிலர் இடது கை பழக்கம் உள்ளவர்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு இடது கையில தான் பலன் அதிகமாக இருக்கும், ஆற்றல் அதிகமாக இருக்கும். பொதுவாக நம்ம எல்லாருக்குமே எந்த கையில ஆற்றல் அதிகம்? நம்முடைய வலது கையில. வலது கையில தூக்கக்கூடிய வெயிட்டை காட்டிலும் இடது கையில தூக்கக்கூடிய வெயிட்டு கம்மியாக தான் இருக்கும், என்னால் அதிகமாக தூக்க முடியாது. ஓகே, வலது கை இடரல் உண்டாக்கினால் அதை வெட்டி எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை விட உன் உறுப்புகளில் ஒன்று கெட்டு போவது உனக்கு. முதலாவது நம்ம பார்த்தோம், என் இருதயத்திலே பாவம் இருக்கிறது, ஆகையினாலே என் பார்வை பாவமாக இருக்கிறது. என் பாவம் திரும்பவுமாக என் இருதயத்துக்குள்ளாக, நீங்கள் பார்க்கிற இருதயத்தில் பாவம் இருப்பதினாலே நாம் பாவத்திலே உருவாக்கப்பட்டிருக்கப்படினாலே நம்முடைய பாவத்திலே சிந்திக்கிறோம். இந்த பாவத்தின் காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது திரும்பவுமாக பாவம் நம்முடைய இருதயத்தில் கர்ப்பம் தரிக்கிறது. நம்முடைய கரங்களினாலே இந்த பாவங்களை, இச்சைகளை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறோம். நாங்கள் இங்கே அண்ணா நகரில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு பையனை போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. எல்லாரும் போட்டு சின்ன பையன், ஒரு 13-14 வயது இருக்கும், போட்டு மடித்து அடிக்கிறாங்க அவனை. நாங்கள் குழந்தைய போட்டு அடிக்கிறீங்களேன்னு நிப்பாட்டி, என்ன சின்ன பையங்க இவனை ஏங்க அடிக்கிறீங்க அப்படின்னா, சார் உங்களுக்கு தெரியாமல் பேசாதீங்க சார், ஸ்கூட்டர் திருடின்னு வந்துட்டானுங்க சார், இவனுங்க பைக்கை திருடின்னு வந்துட்டானுங்க, அதை மடக்கி பிடிச்சா அடிக்கிறோம் அப்படின்றானு. ஏன்டா பைக்கை திருடிட்டு வந்தா? சூப்பராக இருந்தது, நான் ஓட்டுறதுக்கு எத்துக்கின்னு வந்துட்டான்றான். என்கிட்ட இல்லை, பார்த்தா செம்மையாக இருந்தது. அவன் சொன்ன விஷயம் கெத்தா இருந்ததுன்னு, அந்த பைக்கு நம்மளால வாங்க முடியாதுல்ல, அதான் ஓட்டி பார்க்கலாம் தூக்கின்னு வந்துட்டேன். கண் பார்க்கிறது, இருதயம் இச்சிக்கிறது, கைகளினாலே அதை பட்சிக்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் நம்முடைய ஆதி தாயாகிய ஏவாள் முதலாவது பாவத்தில் ஈடுபடும் பொழுது இந்த ஆர்டரை சொல்றா. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் இது எழுதப்பட்டிருக்கிறது. பிசாசினாலே அவள் வஞ்சிக்கப்பட்ட பிறகு அவள் இருதயத்திற்குள்ளாக இதை தீர்மானித்து விட்டு பார்க்கிறாள். 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து, நான் மட்டும் சாவ மாட்டேன், நீயும் சேர்ந்து சாவு வான்னு புருஷனுக்கும் கொடுத்தா. அவ புருஷன் எவ்வளவு நல்லவன், வா நம்ம 2 பேரும் செத்து விளையாடலாம் அப்படின்னு அவனும் வாங்கி சாப்பிட்டான். சாப்பிட்டுட்டு ஆண்டவர் வந்து, ஆதாமே எங்கடா இருக்கிற, ஒழிஞ்சுன்னு இருக்கிறியா, நான் சாப்பிட கூடாதுன்னு சொன்னது நீ சாப்பிட்டியாப்பா, என்னதான்ப்பா பிரச்சனை அப்படின்னா, ஆமா ஆண்டவரே நீங்க சொன்னதை மீறிட்டேன், உங்க கட்டளைக்கு நான் கீழ்ப்படியல அப்படின்னு நேரடியா சொல்லாம தலைவர் வேற ஒரு காரியத்தை சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, நான் புசிக்க வேண்டாம் என்று சொன்னதை புசித்தாயான்னு கேட்டதுக்கு, ஆதாம் என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன். நானா சாப்பிடலாண்டுவர, நீ எனக்கு கொடுத்திய, அவ கொடுத்தா அதனால சாப்பிட்டேன். அவ கொடுத்தா உனக்கு எங்க போச்சு அறிவு, உனக்கு இங்க போச்சு அறிவு. இவனே சொல்றான், என்னோடு இருக்கும்படி தேவரீர் தந்தீர். யார் கொடுத்தா? கொடுத்தது ஆண்டவர். கொடுத்த ஆண்டவரை ஓரம் வச்சுட்டு கொடுத்ததை பிடிச்சின்னு சுத்தினா இல்லை, அழகா இருக்கணும்னு ஆசை. கொடுத்தது யாரு? ஆண்டவர். ஆண்டவரை ஓரம் வச்சுட்டு அழகா இருக்கிறதா முக்கியம்னு சுத்த வேண்டியது. சம்பாதிக்கிறதுக்கு ஆற்றலை கொடுத்தது யாரு? ஆண்டவர். ஆண்டவரை ஓரம் வச்சுட்டு சம்பாதிக்கிறதே குறியா சுத்த வேண்டியது. உறவுகளை கொடுத்தது யாரு?
ஆண்டவரை ஓரம் வச்சுட்டு உறவுகள் தான் முக்கியம்னு சுத்த வேண்டியது. இது எங்கே போய் முடியுது? கடைசியில் எல்லாரும் ஏமாத்திட்டாங்கன்னு மூலையில் உட்காந்து அழ வேண்டியது. இது நம்ம வழக்கமாக வாடிக்கையாக போயிடுச்சு. இப்போ ஏவாள் என்ன சொல்கிறா பாருங்க, அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது. இப்போ ஒரு பழம் நல்லது கெட்டது அப்படின்னு எப்படி நம்ம தீர்மானிப்போம்? எப்போ நம்ம ருசி பார்த்துருப்போமோ அப்போ தான் அதை தீர்மானிக்க முடியும். நம்ம அதை சாப்பிட்டதே கிடையாது, எட்டோன்னு சொல்லிட்டாங்க புசிப்புக்கு நல்லது, which shows the determination. ஒரு தீர்மானத்தை எடுத்த பிறகு அவன் என்ன சொல்றா, பார்வைக்கு முதல்ல எப்படி ருசி பார்த்தா தெரியுமா? பார்வையாலே அதை ருசி பார்க்கிறாள். பார்வையாலே ருசி பார்க்கிறாள். பார்வையாலே ருசி பார்த்து விட்டு அதை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு சாப்பிட்டுட்டா. அதுக்கு ஒரு நியாயத்தை வேற. முதலாவது இருதயத்தில் தீர்மானித்து விட்டால், இரண்டாவது நம்ம பார்க்கிறோம் அது பார்வைக்கு இன்பமும் புத்திய தெளிவிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு காரணம். ஏன் தெரியுமா சாப்பிடணும்? இதை சாப்பிட்டா எனக்கு புத்தி வந்துடும். பாவம் செய்கிற அத்தனை பேர்த்தையும் போய் பாருங்க, அவங்க பாவம் செய்யறதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஏன்டா கொலை பண்ணிட்ட, கடுப்பு எழுதிட்டாங்க, அடி கூட தான் நினச்சேன், அவன் பேசினது இருக்குது பாருங்க, கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னு. ஏம்மா புருஷனை அடிக்கிறியே தப்பு இல்லையம்மா அப்படின்னா, நான் அடி கூட தான் இருந்தேண்ணா, அவர் தலையை ஆட்டினா இருக்கும் வந்துச்சு அடிச்சிட்டேன். என்ன பொண்டாட்டி ஏன்பா ஒரு பலவீனமான பாண்டம், மனைவி அடிக்கலாமா? அடிக்கூடாதப்பா, கனம் பண்ணுன்னு வேதம் சொல்லுது, லவ் பண்ணுன்னு வேதம் சொல்லுதுப்பா. ஆமாம் சார் அடிக்கூடாதுன்னு தான் இருந்தேன். அது வாய் இருக்குது பாருங்க, ஐயோ எவ்வளோதான் காது வலிக்குதுல்ல, பேசினே இருந்தா கம்முன்னு இருன்னு சொல்கிறேன், கேட்க அடிக்கிறேன். அது நல்லா போட்டேன் ஒன்று, வாயை மூடுன்னு சொல்லி பார்த்தேன், கேட்கல, பளீர்னு ஒன்று வச்சேன், அதோட முடிஞ்சிச்சாப்பா? இல்லையே, அவள் திரும்ப பளீர்னு வச்சா. அப்புறம் என்ன பண்ண, நாங்கள் சேர்த்து விளையாண்டோம். பசங்க என்ன பண்ணாங்க, பார்த்து கற்றுக்கினாங்க. பசங்க என்ன செஞ்சாங்க, இதை பார்த்து கற்றுக்கினாங்க. இப்போ என் பிள்ளைய நான் கட்டி கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்களும் அடித்து சேர்த்து விளையாடுவாங்க. ஒரு தலைமுறையாக சில பாடங்களை நம்ம என்ன செய்வோம், இருதயத்தில், நல்லா கவனிக்கிறீங்களா, இருதயத்தில் தீர்மானித்து விட்டு அதை செய்வதற்காக துணிகரிக்கிறோம். அப்புறம் அதை இச்சிக்கப்படத்தக்கதாக இருக்குது. கண்களினாலே அந்த பாவம் உள்ளே நுழைகிறது. பிறகு அதை கரத்தினால் அவள் அதை பறித்து புசித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்து எல்லாரும் சேர்ந்து பாவத்தில் விழுந்து போனாங்க. இல்லை, போன வாரத்தில் ஒரு பெண் ரீல்ஸ் பண்ணுறாங்க. அவங்க அது ஏதோ சொல்கிறாங்களே, வி பிளாக் தானே, வீடியோ பிளாகிங் பண்ணுறாங்க, ட்ராவல் பிளாக். அந்த மாதிரி கேமராலாம் மாட்டி போய் ஒரு மலை மேலே நின்று அந்த இடத்த செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதை போய் பார்க்குறதுக்காக போயிட்டு அந்த எட்ஜில் நின்று அப்படி பார்த்துருக்காங்க. காலு ஸ்லிப்பாகி 400 அடி கீழே விழுந்து, கேமரா ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. அது அப்படியே ஹாய் வியூவர்ஸ் லுக் அட் திஸ்ன்னு வலிக்குன்னு சர்ன்னு கீழே போகிறாங்க. அப்படியே 400 அடி வலிக்கு கீழே விழுந்து அந்த அம்மா செத்துட்டாங்க. ஆனால் வீடியோ மட்டும் கிடச்சிருச்சு. இவங்களை என்ன சொல்லுவீங்க நீங்கள்? அவங்க எதுக்கு போனாங்க? வீடியோ எடுக்கிறதுக்கு போனாங்க. வீடியோ எடுத்துட்டாங்க, பார்க்கறதுக்கு அவங்க இல்லை. வீடியோ கிடைச்சிருச்சு, அவங்க கிடைக்கல. இன்னைக்கு நீ எதை பின்தொடருகிறாய், எதை அடைய விரும்புகிறாய், எதற்கு பின்னாக ஓடிக்கொண்டிருக்கிறாய்? கொஞ்சம் யோசிங்க. உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை வெட்டி போடு. பிறனுடைய யாதொன்றையும் இச்சிக்காதே. பிறனுடைய யாதொன்றையும் என்ன செய்யக்கூடாது, இருதயத்தை தேவன் விரும்புகிறார். இப்போ திரும்ப இதை நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷனை இங்க பார்க்கிறோம். இவன் எப்படிப்பட்டவனா இருந்தான், அவன் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக இருந்தான். கர்த்தர் ஆடு மேய்த்து கொண்டு இருந்த இவனை உயர்த்தினார், ராஜாவாக்கினார். எல்லாரும் யுத்தத்துக்கு போயிருக்கிறாங்க, இவன் என்ன செய்யணும், மரியாதையாக யுத்தத்துக்கு போயிருக்கணும். பையன் என்ன பண்ணுறான், அங்கே உட்கார்ந்து அரண்மனையில் மதிய வேலையில் தூங்கிட்டு இருக்கிறான். மதியம் தூங்குறதுக்கான நேரமா அது இல்லை. சில சியஸ்டான்னு சொல்லுவாங்க. சியஸ்டா அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் லைட்டாக அப்படி கண் அசறது,
வேலை நடுவில் ஒரு சின்ன ரெஸ்ட் அண்ட் தென் கெட் பேக் ஃபுல் பவரில். சியஸ்டா கேன் ஈவன் பி ஈட்டிங், மைல்டாக ஒரு ஸ்நாக் மாதிரி ஏதாவது சாப்பிடலாம். அது டிஃப்ரெண்ட் வகையில் பண்ணுறாங்க. அப்போ லைட்டாக ஒரு சின்ன நேப், அதுக்கு பேர் லைட்டாக ஒரு தூக்கம், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தூங்கி எந்திரிச்சு சுறுசுறுப்பாக வேலை செய்வாங்க. இவர் அந்த மாதிரி தூங்கி எந்திரிச்சு பார்க்கக்கூடாது, அதை பார்த்துடுறாரு. சரிங்களா? பார்க்கக்கூடாததை. ஒரு ராஜா எதை பார்க்கணும்? ராஜா எதை பார்க்கணும்? பொம்பளை குளிக்கிறியா பாப்ப? போய் பார்த்தான், பாவத்தில் விழுந்தான். அதன் விளைவு என்ன தெரியுங்களா? அவள் புருஷனை கொன்று போட்டான். அவன் புருஷன் அவ்வளோ உண்மையுள்ளவனாக இருந்தான். இவன் பாவத்தை மறைப்பதற்காக அவன் அந்த புருஷனை கொன்று போட்டான். ஆனால் எல்லாவற்றையும் காண்கிற தேவன் அவனை விடலை. நாத்தானை அனுப்பி நாத்தான் மூலமாக அவனுடைய பாவத்தை சுட்டி காட்டுகிறான். அப்படி சுட்டி காட்டின உடனே இருதயத்தில் குத்தப்பட்டவனாக தேவனிடத்தில் சரணடைகிறான், தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிறான், தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிறான். அவன் ஒப்பு கொடுத்து எழுதின சங்கீதம் தான் சங்கீதம் 51. ஐயோ நான் பாவம் செய்தேன், நான் பாவம் செய்தேன் என்று அழுது தேவ பிரசன்னத்தில் தன் இருதயத்தை ஒப்பு கொடுத்தான். அருமையானவர்களே, நாம் பார்த்த இந்த விபச்சார சிந்தை, இச்சையின் சிந்தை உங்கள் இருதயத்தில் இருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு மனம் திரும்ப ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. கண்ணு பாவம் பண்ணா கண் என்ன செய்யலாம்? புடுங்கி எரிஞ்சிடலாம். கை பாவம் பண்ணும்போது கை என்ன செய்ய? தரித்து போடுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். கால் தவறான வழியில் அவனை அழைத்து போனால் கால் என்ன செய்ய? வெட்டுன்னு சொல்றாரு. இது எதுவும் தானா செய்யறது இல்லை. இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருதயம்னு ஒன்று இருக்குது. அந்த இருதயத்தில் பாவம் இருக்குது. அந்த இருதயத்தின் பாவம் இவைகளை செய்ய தூண்டுகிறது. அப்படி தூண்டும் பொழுது கண்ணை வெட்டி போட முடியும், கையை வெட்டி போட முடியும், காலை வெட்டி போட முடியும். இருதயத்தை என்ன செய்ய போகிறாய்? உன் இருதயத்தை என்ன செய்வாய்? உன் சிந்தையை என்ன செய்வாய்? உன் சிந்தையிலே பரிசுத்தத்தை தேவன் விரும்புகிறார். நீ தேவனுக்கு மேலாக எதை வைத்தாலும் அது பாவமாக எண்ணப்படும். மத்தேயு 10:37 இப்படியாக சொல்லுகிறது. இயேசுவானவர் சொன்னார், தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தகப்பனையும் தாயை நீ நேசிக்காதேன்னு வேதம் சொல்லவே இல்லை. உன் மகனையும் மகளையும் நேசிக்காதேன்னு சொல்ல, உன் உறவுகளை நேசிக்காதேன்னு சொல்லல, அவைகளை கொடுத்த கடவுளை மறந்து விடாதே என்று சொல்லுகிறார். நீ என்னை விட எதையாகிலும் அதிகமாய் நேசித்தால் அது உன் இருதயத்தின் விக்கிரகமாக இருக்கிறது. உன் இருதயத்தை நீ வெட்டி போட முடியுமா? கொஞ்சம் யோசிங்க. இருதயத்தை நான் வெட்டி போட முடியுமா? அப்ப என் இருதயத்தை நான் எப்படி மாற்றுவது? என் சிந்தனையை நான் எப்படி மாற்றுவது? இந்த பெரிய போராட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதிலிருந்து நான் எப்படி விடுதலையாவது? யாக்கோபு எழுதும் போது இப்படியா எழுதுறாரு, அவன் தன் சொந்த ஆசையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு ஆசையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பெற்றெடுக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பெற்றெடுக்கும். என் பிரியமான சகோதரர்களே, ஏமாந்து போக வேண்டாம். ப்ளீஸ் do not be deceived. ஏமாந்து போகாதிருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அப்ப நான் என்ன செய்யணும்? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள். நீதிமொழிகள் 3 ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சுய புத்தியின் மேல என்ன செய்யாதப்பா, சார்ந்து கொள்ளாதே. உன் வழிகளில் எல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள். Your thinking, you should start thinking about, அந்த மாற்றம் ஏற்பட வேண்டும். உன் இருதயத்திலே மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் உன் இருதயத்திற்குள்ளாக ஆண்டவர் வர வேண்டும். நல்லா யோசிச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையிலே கிறிஸ்து இருக்கும் பொழுது மாத்திரம்தான் உங்கள் வாழ்க்கை கிறிஸ்தவமாக மாறும்.
ஜீசஸ் கேம் டு அ ஹவுஸ். ஒரு வீட்டுக்கு வந்தார். அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா காரியங்களையும் பார்க்கணும், எல்லா அறையும் பார்க்கணும்னு சொன்னார். அவன் எல்லா அறையும் சுற்றி காண்பித்து ஒரு சின்ன அறை இருந்தது, ஒரு மூலையில் ஒரு சின்ன அறை இருந்தது. அந்த அறை மட்டும் வேண்டாம் ஆண்டவரே, இதை பார்க்க வேண்டாம், மற்ற எல்லாத்தையும் பாருங்க. இல்லை, நான் அதை கட்டாயமாக பார்க்கணும்னு சொன்னார். இல்லை ஆண்டவரே, நான் தான் எல்லா வீட்டையும் காமிச்சேன், வீடு முழுவதும் உங்களுக்கு காண்பித்து விட்டேனே, எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாவற்றையும் நான் காண்பித்து விட்டேன். இந்த ஒன்னே ஒன்று மட்டும், இந்த சின்ன விஷயம், இது எனக்கு சொந்தமாக நான் வச்சிருக்கிறேன், இது எனக்கான பர்சனல் ஸ்பேஸ். இங்கே என்னுடைய ஆசைகளை நான் வைத்திருக்கிறேன், என்னுடைய இன்பத்தை நான் வைத்திருக்கிறேன், என்னுடைய தேடல்களை வைத்திருக்கிறேன். இதை மட்டும் நீங்கள் திறந்து பார்க்க வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்ற ஆண்டவர் வற்புறுத்துகிறார். இல்லை, நீ திறந்து காட்டு, நான் அதை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஆசையாக, அவன் கனவாக, அவன் கற்பனையாக, அவன் இச்சைகளை எல்லாம் போட்டு பூட்டி வைத்திருந்த அந்த சின்ன அறையை திறந்து பார்த்தா அங்கே முழுவதுமாக துருப்பிடித்த ஆணிகள் இருந்தது. இவனுக்கு பயம். என்னுடைய அழகு கற்பனைகள், என் தேவதைகள், இல்லை என்னுடைய ஆசைகள், என்னுடைய அந்தரங்கங்கள், என்னுடைய இச்சை, அதை தானே வச்சிருந்தேன், அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப ரம்யமாக இருந்துச்சு, என்ன இப்போ துருப்பிடிச்ச ஆணியாக இருக்குது. இயேசு சொன்னார், இவைகள் தான் என்னை சிலுவையில் அறைந்தது. தம்பி, நீ எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு உன் இருதயத்தின் ஒரு ஓரத்திலே கரை பிடித்திருக்கும் என்று சொன்னால் உன் இருதயத்தை சுத்திகரிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. The only way that you can surrender is God is not going to judge you until you come to him. நீ தேவனிடத்தில் வருவாய் என்று சொன்னால், உன் பாவத்தை அறிக்கை செய்வாய் என்று சொன்னால் கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்கிறவர் இருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு நீங்க வேதனையிலும் போராட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, பாவத்தில் உழண்டு கொண்டிருக்கிறீங்க, அதனால சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்க, அதனால வேதனையிலும் கஷ்டத்திலும் உழந்து கொண்டிருக்கிறீங்கன்னா இயேசுவானவர் உங்களுக்கு கற்பிக்கிற ஒரு பாடம் அருமையானவர்களே. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் இருதயத்தை எனக்கு தா. ஒரு நல்ல பாட்டு உண்டு, தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டார் ஐயா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உன் உள்ளத்தை கேட்டார் ஐயா. இயேசுவானவர்கள் இருதயத்தை, உன் பாவங்களை நீங்கள் அறிக்கை செய்து உங்கள் இல்லத்திலே இயேசுவை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னார். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், எவன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறக்கிறானோ அவனுக்குள் நான் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். நாம் கிறிஸ்துவோடு இசைந்து வாழும்படியான வாழ்க்கையை, கிருபையை கல்வாய் சிலுவையிலே அவர் நமக்கு சம்பாதித்து தந்திருக்கிறார். இன்னைக்கு நான் செய்ய வேண்டியது என்ன? இப்போ ஒருவேளை நான் கடவுளை திருப்திப்படுத்துவதற்காக பல காரியங்களை செய்யலாம், பல புனஸ்காரங்களை செய்யலாம், பல புண்ணியங்களை செய்யலாம், பல பரிகாரங்களை செய்யலாம். ஆனால் இயேசுவானவர் சொல்லுகிறார், இது எல்லாம் வேண்டாமா, இவ்வளோ கஷ்டப்பட வேண்டாம். நான் உன்னிடத்தில் கேட்கிறது ஒன்னே ஒன்றுதான், உன் இருதயத்தின் வாசலை தட்டி கொண்டிருக்கிறேன், உன் இருதயத்தை திறந்து எனக்கு கொடுப்பாயா, நான் உட்பிரவேசிக்கிறேன், நான் உன்னை என் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கிறேன், உன்னை தூய்மையாக்கி உன்னை எனக்கு சொந்தமாக மாற்றி நீ எதிர்பார்க்கிற சமாதானத்தை, நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சந்தோஷத்தை உனக்கு நான் தருவேன். நீ இன்றைக்கு பூட்டி வைத்திருக்கிற இந்த ரகசிய பாவங்களும் இச்சைகளும் உன் இருதயத்தின் நோக்கமும் உனக்கு ஒரு காலம் நிம்மதியை தராது, ஒரு காலம் ஷாலோம் சமாதானத்தை தராது, ஒரு காலம் விடுதலையை தராது. பூட்டி வைத்திருக்கிறதை திறந்து விடு, கர்த்தரிடத்துல வா, அறிக்கை செய், மனம் திரும்ப, கர்த்தர் உன்னை புதிதாக்க வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் இயேசுவே, திருக்கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இச்சை எங்களுக்குள்ளாக இருக்குமானால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்ன தேவன், விபச்சார சிந்தை கொண்டிராதே என்று எங்களை அழைக்கிறீர். பல காரியங்களே எங்கள் இருதயங்களிலே நாங்கள் சிந்திப்பதினாலே பாவம் செய்து கொண்டே இருக்கிறோம், பாவிகளாய் இருக்கிறோம். பரிசுத்த தேவனே, உம்முடைய பிரசன்னத்தில் நிற்பதற்கு தகுதி இல்லாதவர்களாக இருக்கிறோம். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் சிந்தையை புதிதாக்குங்க, எங்களை கழுவி சுத்திகரிங்க. இயேசுவின் நாமத்திலே அப்பா, எங்கள் பாவங்களை அறிக்கை செய்கிறோம். கல்வாரி நாயகனே, உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒருவேளை இங்கே யாராகிலும் இன்றைக்கு இயேசுவை அறியாதவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், இயேசு உங்களை அழைக்கிற உங்கள் இருதயத்தை இயேசுவுக்கு ஒப்புக் கொடுங்க. உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை புதிதாக்க வல்லவராக இருக்கிறார். May God come and bless your life. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க ஆசையாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பீங்களா? கர்த்தருக்கு உங்கள் இருதயத்தை ஒப்புக் கொடுக்க ஆயத்தமா? தேவன் ஆண்டவரே, உடைய சமூகத்தில் வந்து தங்களை ஒப்புக் கொடுத்த யாவரையும் ஏற்றுக்கொள்ளும். என்னிடத்தில் வருகிறவனை
புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்ன தேவனே, எங்களை ஏற்று நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. God bless you.